வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இதை தேங்காய், தக்காளி, வெங்காயம் அப்படின்னு அரைச்சி ஊற்றி புளி ஊற்றி வைக்கிறத விட இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது தான் எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் போட்டு போங்க. நெக்ஸ்ட் டைம் எந்த குழம்பு நல்லாயிருக்கும்னு அதிக கமெண்ட் வருதோ அது நெக்ஸ்ட் டைம் நம்ம சமைச்சிக்கலாம். இது எப்படின்னா தக்காளி, வெங்காயம், அப்புறம் தக்காளி வேகிறதுக்காக உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுருணும். அது நல்லா வணங்கிறதுக்கு அப்புறமேட்டா தான் புளி ஊற்றி மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அதை நல்லா வேக வச்சு வெண்டைக்காய் ஆல்ரெடி அதோட வளவளப்பு போகிறதுக்காக அது வறுத்து தான் வச்சுருந்தேன். அதை எடுத்து ஆட் பண்ணி மசாலாலாம் ஆட் பண்ணி வேணுங்கிற அளவு மட்டும் தான் தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் நல்லாலாம் போயிடும். புளி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, ஏன்னா எனக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும். புளிப்பு நல்லாவே ஊற்றி நான் சாப்பிடுவேன். புளிப்பு காரமும் போட்டு அப்படியே டேஸ்ட்டாக கொதிக்க குழம்பு வச்சு இந்த அளவுக்கு வந்துடணும். அப்போ தான் அந்த சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட நல்லாயிருக்கும். இது சாப்பாடு குழம்பு அதை அப்படியே பிணைஞ்சி அது வெண்டைக்காயும் எடுத்து வச்சு சாப்பாடோட அள்ளி வாயில் போடும்போது